மத்தபடி ஒரு டீம்ல என்ன பிரச்சனை இருந்துச்சு? பிளேயர் பேட்டிங் வந்து ஷார்ட்டா இருந்தது. மத்தபடி டீம் நல்ல டீம் தான். ஓகே, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம், எல்லாருமே நல்லா விளையாண்டோம். சூப்பர். அடுத்த கேப்டன் சேர்மன் வா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதிகம் வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கு உனக்கு தான் இருந்துச்சு. பேட்ஸ்மேன் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இறக்க சொன்னதுக்கு ஓப்பனிங் இறங்க மாட்டேன்ட்டான். சரி, அதில் கொஞ்சம். ஆனா ஆர்டர் நல்லா இருந்துச்சு, செமையா இருந்தது, ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. ஓப்பனிங் நான் தான் இறங்க நினைச்சது, அது கொஞ்சம் கன்ஃபியூஷனால மாற்றி. ஆனா செமையா விளாண்டிங்க. ஸோ இனி ஒரு மேட்ச்ல நீ கட்டாம வின் பண்ணுவ, அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. தினேஷ் கேப்டன் அவர்கள் வெரி லக்கி டீம். தினேஷ் லக்கி கேப்டன். இயற்கையும் சரி, ஃபீல்டிங் சரி, பிளேயர்ஸும் சரி, தினேஷ்க்கு அப்படி அமைஞ்சிருச்சு. அது ஒரு சாதாரண பிளேயர் கூட உன்னை வந்து சூப்பரா விளாண்டாங்க. கவின் ஒரு 3 மேட்சுக்கு கிட்டத்தட்ட சொதப்பி எல்லா விக்கெட்டும் தப்பா கொடுத்த கவின் உங்கள்ட்ட வந்து செமையா விளாண்டான். ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் கவின். அப்புறம் உங்க வைஸ் கேப்டன் வந்து எல்லா மேட்சும் விரட்டி போட்டாரு. பச்சை கலர் ராஜ் உள்ளவா பவுலிங் அப்படின்னா பெஸ்ட்ல இருக்கான். இன்னைக்கு மொத்த சீரீஸ்லயும் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கான் ராஜ். இது வரைக்கும் செகண்ட்ல இருந்து இன்னைக்கு சீரீஸ்ல அடிச்சு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கான். செம பவுலிங், செம பேட்டிங், சூப்பர். டீம் தோக்கக்கூடிய டீமை எப்படியாவது அடிச்சு ஜெயிக்கலாங்க ஐடியா எல்லாம் ஒன்று இருந்துச்சு. ஸோ தினேஷ் கேப்டனுக்கு வந்து ராஜ் கிடைச்சது ஒரு பயங்கர ஒரு வரப்பிரசாதம் தான். அதனால தான் ஜெயிச்சது ஒரு இது. ஸோ தினேஷ் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். ஓகே மாஸ்டர், சூப்பர். உனக்கு எப்படி ஃபீல் பண்ணுது இந்த மேட்ச்? வந்து தன்னம்பிக்கை எதனால? அது எந்த பிளேயர் வந்தனால? இந்த பிளேயர்ஸும் கிடையாது, எல்லா பிளேயர்ஸும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு பிளேயர் பேரு எல்லாருமே பண்ணாங்க. ஜெய பத்தி என்ன? அதாவது மானசீகமா ஜெய் வந்து உள்ள இறங்கிட்டா இந்த கதாபாத்திரம் மாதிரி அப்படியே அப்டேட்டா மாறிடுவான். அந்த டீம் செய்கிறதுக்கு என்ன எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத ஜெய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். ஜெய பத்தி என்ன அபிப்பிராயம்? அடுத்து ஒரு கேப்டனா வரணும்னு நான் எதிர்பார்க்கேன். ஜெயலாம் சூப்பர், வாழ்த்துக்கள். ராகுல் வரணும். கொஞ்சம் கொஞ்சம்